முதுகுளத்தூர், கடம்பங்குளம், பேரையூர், கட்டாளத்தர் எல்லாம் சங்கமாகின்ற இடம் முதுகுளத்தூர். எல்லாம் சங்கமாகின்ற இடம். மதங்கள் எதுவாக இருந்தாலும் தெய்வம் ஒன்றே. ஆஹா, வியாழக்கிழமை பூசையில வந்துட்டாரே முருகே. வியாழக்கிழமை முருகனுக்கு இப்படி இருக்கணும் அமைதியா. அப்பதானே முருகன் வருவேன். கச்ச பூச்சான்னு சண்டை கடை வியாபாரியா வருவான். வெற்றிவேல் முருகனுக்கு. முதுகுளத்தூர் சாமிய எல்லாம் எங்க கிளம்பிட்டு எப்படி தைப்பூசம் பார்க்கறதுக்கு பழனிக்கு காவடி ஏந்தி போறீங்க. முருக பக்தர்கள் காவடி தூக்கிட்டு போகணும். மற்ற எந்த குழுவிலையும் எந்த வழிபாட்டிலையும் இல்லாத பெருமை முருகனுடைய வழிபாட்டில் இருக்கு. அதனுடைய வழிபாட்டினுடைய பெருமை என்னவென்றால் காவடி. மற்ற யாத்திரைகள் எல்லாம் காலு வலிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பழனி பாத யாத்திரையில உடம்பே வலிக்கும். ஆனால் அந்த வழியெல்லாம் அந்த பழனி மலை முருகனை நினைத்தால் பறந்து போதும். மலை போல வருகின்ற பிரச்சனை எல்லாம் பனி போல நீங்க. அப்படிப்பட்டவன் முருகன். முருகனை நம்பணும். நம்பினால் கெடுவதே. அப்படிப்பட்ட முருகனுடைய பக்தர்கள் காலு வலிக்கும், தோல் வலிக்கும். காவடி தூக்கிட்டு வரும்போது தெரியும் தோல் வலிக்கும். ஆனால் இதயத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் கவலைகளையும் பறந்து போயிடும். முருகனுடன் கேட்க வேண்டியதில்லை. வாரியார் சாமிகள் சொல்லுவார், ஒருவன் வீட்டிலே வைர நகைகள், பணம், காசு அத்தனை வச்சுட்டு முருகன் படத்தை தூக்கி காவலுக்கு வச்சுட்டு அவன் போயிட்டான் பழனிக்கு பாத யாத்திரை. இங்க வீட்டுக்கு திருட வந்துட்டான். வீட்டுக்கு திருட வந்துட்டான். இவன் போட்டு பூட்ட நோண்ட திருட பின்னாடி வந்து வீட்டுக்காரன் தட்ட, என்ன பண்ற? இல்ல பூட்டுனீங்களா பூட்டலையான்னு இழுத்து பார்த்துன்னு சொன்னான். அதோட அங்கேயே உட்காந்துட்டான். இவன் பழனிக்கு பாத யாத்திரையெல்லாம் போயிட்டு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தா அப்பதான் வந்து கதவை திறக்கிறான். ஏப்பா ஒரு வீட்டில் இப்பதான் நீ கதவை திறக்கிற, இத்தனை நாள் இங்கனக்குள்ள உட்காந்துருந்த, எங்கடா நான் 10 நாளாச்சும் பழனி போயிட்டு இருந்தா. என்னப்பா இப்படி சொல்ற? ஒரு வீட்டுக்கு காவலுக்கு ஒருத்தர் உடனே மாதிரியே உட்காந்துட்டு இருந்தானப்பா, வீட்டுக்காரன் இருக்கான்ட்டு திருட வந்தவன் கூட பார்த்துட்டு போயிட்டானப்பா அப்படின்னா. அப்படியா? நான் 10 நாள் பழனிக்கு போயிட்டாலே வாரேன்னு சொன்னேன். அப்ப என் முருகன் தான் வந்திருக்கான். நம்புனா பார்த்துக்குருவான், அவன் பார்த்துக்குருவான்னு நம்பினான். நம்மளுக்கு பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், வேண்டியது கிடைக்கும், இந்த உலகத்துக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும்னு நம்பணுங்க. அதான் பக்தி. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கட்ட மாடினனே கேடும், கூடு விட்டு ஆவி போன பின் பாவிதான் அந்த பணம். ஒவையார் பணம் என்னைக்குமே அது பிரச்சனை. ஆள்கொல்லி. உலகத்துக்கு தேவை பணம். அந்த உலகத்துக்கு தேவை அருள். பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவனுக்கு எவ்வுலகமும் இல்லை. ஆகையால் நீங்க விதையை அள்ளி விதைச்சாலும், கடையை திறந்தாலும், பணத்தை சேர்த்து வைத்தாலும் அதை பாதுகாக்கிறவன் பழனி ஆண்டவன். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படணும். அதுதான் பக்தி என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு உணர்த்தி இன்னும் ஒரு பாட்டோட பஜனையை நிறைவு செய்கின்றோம். வெற்றிவே